வணக்கம். சித்தக்கேர் உணவை மருந்து மருந்தை உணவு. எல்லாருக்கும் தெரிஞ்ச முருங்கைக்கீரையை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு முருங்கா பவுடர்னு உலகம் ஃபுல்லாக பிரசித்தமான இந்த முருங்கைக்கீரை தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. தமிழ்நாட்டிலிருந்து வளர்க்கப்பட்டது. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் இருக்க வேண்டிய ஒரு கீரை அப்படின்னா முருங்கைக்கீரை. அந்த காலத்துலேருந்தே சொல்லுவாங்க, ஒரு முருங்கைக்கீரை ஒரு பசுமாடு இருந்தாலே போதும், ஒரு குடும்பமே நல்லாவே வாழ்ந்துரும். ஏன்னா ஹெல்த்தியாக வாழ்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த முருங்கைக்கீரையை இந்த காலத்தில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்குது அப்படின்னு சாப்பிட்றோம். ஆனால் அந்த காலத்துலேருந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளும் அதை அந்த 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 பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம். முக்கியமாக மூட்டு வலி இருக்கிறவங்க 21 நாள் மட்டும் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை நல்ல எண்ணெயில் வதக்கி உப்பு போட்டு ஜஸ்ட்டு வதக்கிட்டு மதிய உணவுக்கு ஒரு பிடி கீரையை மட்டும் சாப்பிட்டே வந்தாலே போதும். மூட்டு வலி முற்றிலுமாக நீங்கிடும். இதே ஆண்மை பெருகிறதுக்கு, அதாவது மொட்டிலிட்டி அதிகமாகிறதுக்கு, ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகமாகிறதுக்கு 40 நாள் நெய் விட்டு ஒரு பிடி முருங்கைக்கீரையை மதிய உணவோட வதக்கி சாப்பிட்டு